ஒருத்தன் விக்கிரகம். அப்போ விக்கிரகத்தை கழட்டி விடு. அப்போ மிச்சம் இருக்கிறது யார்? ஆவிக்குரிய புருஷன். அப்போது அங்கே பைக்கு பாட்டாக பிரிக்கிறவன் யார்? புருஷன். அது ஒரு புருஷன் இல்லையா? அவருடைய கேள்வி என்ன? என்னை 2 பேர் நேசிக்கிறார்கள், நான் 2 பேருக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்டான். நான் அதுக்கு தான் நான் பதில் கொடுக்குறேன். அப்போ விக்கிரக்காரன் உன்னை நேசிக்கிறான், அவனை கழட்டி விட்டுரு, அவனுக்கு இடம் கொடுக்காத. அப்போ மாம்சமான ஒரு புருஷன் உனக்கு பொள்ளாச்சியில் பைக்கை பாட்டாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? நீ தானே சொன்ன. அவன் மாமிசமான புருஷனா ஆவிக்குரிய புருஷனான்னு கேட்டான். அது ஒரு ஆர்சி திருச்சபையை சேர்ந்த ஒரு புருஷன் தான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ புருஷனை கழட்டி விடுன்னு சொன்னேன். புருஷனை கழட்டி விடு இன்னும் சொன்னா சரியான ஆன்சரா தப்பான ஆன்சரா? என்ன விதத்தில் தப்பான ஆன்சர்னு சொல்கிறீங்க? அவன் இருக்கிறது அமெரிக்காவில், இவன் இருக்கிற பொள்ளாச்சியில். பொள்ளாச்சிக்கு போய் 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறான். நீ பணம் மட்டும் சம்பாதிச்சு அனுப்பி நீ ஊருக்கே வர வேண்டான்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். நான் ஒரு தகப்பனாக நிற்கணும், தேவனாகவும் நிற்க வேண்டும். அப்போ பணம் மட்டும் ஆதாயமாக கருதி கொள்ளுகிற புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ ஆவிக்குரிய பரிசுத்த ஆவி பெற்றவளாக இருந்தால் ஆவி ஒன்று சேர்ந்து வாழுங்க, அவனை டைவர்ஸ் பண்ணிடுறேன். ஐயோ அது பண்ண முடியாது, அவன் புருஷனை டைவர்ஸ் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் டப்புன ஆன்சர், அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னா 2 பேர் வச்சுருக்க முடியாது. அப்படின்னு நீ ஒன்று பண்ணு, வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நேராக புருஷன் வீட்டில் வந்து குடும்பம் நடத்தி வாழ்ந்துக்கோ. எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் அது ஒன்றே தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவன் வேலையே விட்டுட்டு நேராக வீட்டில் போய் உட்காரு, புருஷன் சாப்பாடு போடுவான், நீ சமைச்சு போடு. இதை தவிர வேற வழியே இல்லை. விக்கிரகத்தில் கலந்தா கர்த்தர் கொன்று போடுவார். நீ அமெரிக்காவில் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா புருஷன் உன்னை கொண்டு போடுவான். அப்படித்தானே பிரதர்? நீ புருஷனையும் கைவிடு, விக்கிரகத்தையும் கைவிடு, ஆவிக்குரிய புருஷனை கல்யாணம் பண்ணி 2 பேரும் பரிசுத்த ஆவியினால் வாழ்ந்து கொள்ளுங்க, தப்பே கிடையாது. அது முடியாது அப்படின்னா வேலையை விட்டுட்டு பொள்ளாச்சிக்கு திரும்ப என்று சரியான ஆன்சரை கொடுத்துருக்கிறேன். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையில் யாருக்கும் கடந்து வர முடியாது. இட் இஸ் வெரி டேஞ்சர். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவிடுக்கிறதா ஆவிக்குரிய வாழ்க்கை. அவள் உலகத்தில் ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாள். 2 பேர், நான் நினச்சேன் 2 பேரையும் வச்சுக்கொண்டு சொல்லியிருப்பேன்னு நினச்சிருப்பாவா? அதான் மேட்ரு. நேசிக்கிற மனிதர்களுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தால் அதற்கு பேர் பிராஸ்டிடியூட், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம். கழிச்சு போட்டுருவார், அழிச்சு போட்டுருவார் ஆண்டவர். எல்லா சந்ததியும் தன்னுடைய சுய இச்சையை எதிர்பார்த்து தான் ஒரு வாழ்க்கையை கேட்குறாங்க. இயேசுகிட்டே வராங்க. விபச்சாரம் பண்ணுறதுக்கு இயேசுகிட்டே ஜெபம் பண்ண வர கூட்டங்கள், சாபத்தினுடைய பிள்ளைகள், விபச்சார பிள்ளைகள், விபச்சார சந்ததிகள் கேட்கிறபடி கழுத்த அர்த்த ஆண்டவர் கொல்லணும். நம்ம அர்த்தா செக்ஷன், கர்த்தர் அர்த்தா நோ செக்ஷன். இப்படி ஒரு ஜெபமே கேட்கலாமா? இல்லையே பிரதர், அதுதானே கேள்வி. இப்படி ஒரு ஜெபம் பண்ணவே கேட்கக்கூடாது. அப்போ 2 பேரும் வேணும்னு நினச்சி தான் என்கிட்ட கேட்குறேன், நான் ஆமையை சொல்லுவேன்னு. இதான் பாருங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் அவரவருடைய மன விருப்பத்தின்படி வாழ்வதற்குத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது திட்ட தெளிவமாக தெரிகிறது. தேவன் உங்களை அழைத்திருப்பார், அந்த அழைப்பை ஏற்க அவங்களுக்கு மனமில்லை. ஆனால் வாய்களையே சொல்லுவீங்க, இயேசு நீ அழைத்திருக்கிறார், தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டார். 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வாக்கில் இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா இனி நாக்கே துண்டிச்சிருவார் ஆண்டவர். சொல்லிட்டே பழப்பு நடத்துறது. கர்த்தர் அழைத்தா போங்க ஊழியத்துக்கு. கர்த்தர் அழைக்கலைன்னா அந்த வார்த்தை சொல்லாதீங்க. விசுவாசியே காலம் முழுக்க இருங்க. கர்த்தர் அழைத்தாரான வார்த்தைகள் வரக்கூடாது. வந்தா அந்த பணியை நீங்கள் செய்யணும். செய்யலைன்னா
ஆண்டவரே என்னால் அந்த பணியை செய்ய முடியாது, நான் உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படியே வாழ்க்கையை விட்டுருவார். ஏன்றால் அவனுடைய மன விருப்பத்தின்படி தேவன் தந்தருளுகிற தேவன். நீ எதை கேட்கிற எதை கொடுத்துருவேன், வாழ்ந்துக்கோ, எப்படியும் போ. ஆனால் ஒரு வசனம் இருக்கு, அவன் தன் தன் சுய இச்சையின் நிமித்தம் சிக்குண்டு சிக்கலிலே சிக்குவான். சிக்கின பிறகு எங்கிட்ட வந்தேன்னா கூட ஒரு பாறாங்கல்லை தூக்கி ஒந்தலையில் தான் போடுவேன்னு சொல்லுவார் ஆண்டவர். அல்லையா, ஒரு சம கையை தட்டுவேன். பிறகு கண்ணிகள் அவளுக்கு நான் வர மாட்டேன். நீயா தேடுகிறாய், நீயாய் தெரிந்து கொள்கிறாய், நீயாய் ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொள்கிறாய், நீயாய் ஒரு பாவலையனை தெரிந்து கொள்கிறாய். லாஸ்ட்டில் விழுந்துட்டு கொள்ளவியாதி வந்துச்சு, ஏசப்பா மன்னிச்சிருக்க குணமாக்கிறேன்னு சொன்னால் கூட 4 கொள்ளவியாதியை ஜீவோலி அனுப்பி வச்சிடும். அனுப்பி வைக்குமா வைக்காதான்? அனுப்பி வைக்கும். ஒரு பாம்பு கடித்தாலும் தாங்க மாட்டீங்க, கூட 400 பாம்பு கூட அடிக்க ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிடுவார். ஏன்னா நிதானே என்ன, நீங்கள் உலக பிரகாரமாக என்ன வாழ்ந்தாலும் அதற்கேற்ற சிக்கல்கள் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை பாதுகாக்க மாட்டார். நீ ஐஏஎஸ் ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஏற்றவாறு துக்கங்கள் உங்களுக்கு உண்டாகும். நீ ஐபிஎஸ் ஆனால் ஐபிஎஸ்க்கு ஏற்ற துக்கங்கள் உனக்கு உண்டாகும். நீ வக்கீல் ஆனால் வக்கீலுக்கு ஏற்ற உபத்திரங்கள் உனக்கு உண்டாகும். இதெல்லாம் அவனருடைய பார்வையில் நடக்கிற சம்பவங்கள். நான் ஊழியக்காரன், ஊழியத்துக்கு ஏற்ற துக்கங்களை எனக்கு உண்டு. ஆனால் என்னுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் எனக்கு உண்டு. என்னோட அவருடைய பணி, என்னுடைய எஜமான் அவர். அல்லேலூயா, ஒரு சமா கையை தட்டுங்க. ஆகவே நான் தவறளித்தால் எனக்கு தண்டனை அவர் தருவார், நீங்கள் தரக்கூடாது. சரியா? நான் அவருடைய பணியை செய்கிறேன். இதில் என்ன நிலைமை வந்தாலும் என்னை தூக்கி எடுப்பார். எப்பேரோட பாதாளம் வந்தாலும் தூக்கி எடுப்பார். அது என்னுடைய விசுவாசம். ஏன்னா அவர் தன்னுடைய வேலைக்காரனை அவர் தான் பாதுகாக்கணும். அவருடைய வேலைக்காரனை நீங்கள் நியாயம் தீர்க்க முடியாது. அவர் என்ன சொல்வார் நான் சொல்லுவேன், அதான் என் வேலை. இப்போ என் மனைவி வேலை பார்க்குறா, டீச்சர் வேலை பார்க்குறா. வேலை பார்க்குற இடத்துல சில உபத்திரங்கள் உண்டு, அவள் தான் அனுபவிக்கணும். அதுக்கெல்லாம் ஜபமாக என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, நீயே தெரிந்து கொண்டா அதற்கு அனுபவிச்சுக்கோ. சமீபத்தில் சொல்ல டெம்போவில் ஏறி போகிறேன்னு, அந்தியூர் மலையில் வேலைக்கு டெம்போவில் ஏறி போகிறேன்னு. ஒரு டீச்சருக்கு வந்த நிலைமை பாரு. காரில் போனால் கௌரவம், நல்ல வேலை மாட்டு வண்டியில் போகலையே நீ, ஏன்னா பஸ்ஸு போயிடுச்சு, வேறு வழி இல்லை, டெம்போ இல்லை. பாருங்க, தேவையா? ஆண்டவர்கள் பண்ணி செஞ்சிருந்த பிரச்சனை ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருப்பார்ல. அடுத்த நான் வாங்க போகிறது அதுதானே, கையை தட்டல. ஹெலிகாப்டர் இப்போ நான் வந்து ஹெலிகாப்டர் வாங்க வேலையை விட்டுருவான். நான் இப்போ ஹெலிகாப்டர் வாங்கின வேலையை விட்டுருவான். ஏய், வேலையை விட மாட்டியா? உடனே சொல்லுவா, உங்களை நம்பி நான் வந்தேன்னா இனி மேடையில் ஆட்களை கூட்டி வச்சு கழுத்தறுத்துருவீங்க, உங்கள் ஹெலிகாப்டர் நீங்களே போங்கன்னு சொல்லுவா. அப்படி தானே? கர்த்தருடைய அழைப்பு என் மனைவிக்கு உண்டு, என்னோட கூட ஊழியத்துக்கு அழைப்பு உண்டு. ஆனால் வரமாட்டான். ஏனென்றால் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார், அதை விட அதிகமாய் கல்வியை நேசிக்கிறாள். அவைதான் அந்த கல்வி ஆண்டில் இப்படி ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே வேதத்தை நன்கு அறியாதவர்கள் தான் இப்படி சிக்குவாங்க. அது அவனவன் தன் சுய இச்சை நிமித்தம் சிக்குண்டு சிக்கல்லை சிக்குவார்கள். சிக்கினா அவர் கை விடுவார், கை கொடுக்க மாட்டார். நீயா தெரிந்து கொண்டாய், நீயா அனுபவிச்சுக்கோ, நீயா படித்த நீயா அனுபவிச்சுக்கோ. ஆனால் எம்பனி செஞ்சு பாரு. என்னால் தூக்கி 700 ரூபாய் தானே வந்தேன் சென்னையிலேருந்து. மற்ற ஊழியக்காரங்களை மாதிரி இல்லை இந்த ஊழியம். 700 ரூபாயோடு வந்து நீ பிரசங்கம் பண்ண போன ஸ்ட்ரைட்டாக சொல்லலை, டீ கடை வச்சு நடத்திக்கோன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரன் இப்படி சொல்லியிருக்காரா? வேலை செய்யின்னு சொன்னார். டீ கடை வச்சுக்கோன்னு, அப்புறம் மிட்டாய் கடை, அப்புறம் பழக்கடை, அப்புறம் எஸ்டிடி பூத்து, அப்புறம் சின்ன பெட்டி கடை, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் ஹார்ட்வேர், அப்புறம் ஹாலோ பிரிக்ஸு, அப்புறம் கோழி பண்ணை, அடுத்து இப்போ மரப்பட்டை, என்னெல்லாம் வேலை.
அடுத்து கல்யாண மண்டபம், 2 பத்திரிகைகள், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கா இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பில்டர்ஸ், இவ்வளோ தொழிலே என்ன பண்ண வைக்கிறார். அப்படியே கட்டளை. இப்போ என்ன சொல்கிறாரு? ஊழியம் மட்டும் செய்யன்னு சொல்கிறார். இதெல்லாம் விட்டுரு. உற்சாகமா கையை தட்டுங்க. படிப்படியாக தான் கொண்டு வருவார் தேவன். படிப்படியாய் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார் தான் தேவன். ஆகவே கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நான் பிரகாசிக்கணும். இனி ஒரு ஹோட்டலில் சொல்லிகிட்டே இருக்கிறார். எந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அதையும் சொல்ல, அவர் சொன்னால் நான் செய்வேன். மூடுறதுக்கு தான் அவர் தொடங்குவார். அதையும் நல்லாவே எனக்கு தெரியும். மூடுறதுக்கு தான் தொடங்குவார். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம். ஆனால் ஊழியத்தில் எந்த தொய்வு இருந்தாலும், எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஊழியத்தையும் கைவிடலை, என்னையும் கைவிடலை, சம்பாத்தியத்தில் குறையும் கிடையாது. ஒரு சம கையை தட்டு. அல்லேலூயா. பெருக்கிட்டு தான் இருக்கிறார் ஆண்டவர். இவள் சம்பளம் பெருகுதா? என் மனைவி சம்பளம் பெருகுதா? 6வது ஊதிய கமிஷன்லேயும் இப்போவும் நிற்கிறா. அதில் 7வது ஊதிய கமிஷன் இவளுக்கு இல்லை, 8ம் கிடையாது. அவ வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வர வேண்டாமா ஊழியத்துக்கு? கிடைச்சல ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு சமாதானம் போயிடும். நிறைய பேர் அப்படித்தான். இன்றைக்கி காலையில் இங்கே இருக்கிற 2-3 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. ஒரு நாள் இல்லாமல் ஆஃபீஸ்குள்ளே நுழைகிறாங்க. அவங்க இருதயம் காயப்படும். ஆனால் ஆவியானுடைய இருதயம் காயப்பட்டதுனால இதை பிரசங்கம், இந்த பிரசங்கம் மாறக்கு காரணமே அவங்க தான். நேரங்க அங்கிள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினான். முதல் பாயிண்ட், ஓகே நல்லது. நான் புதுசு தான் வாங்க சொன்னேன், பழசு வாங்கக்கூடாதுன்னு. பழசை வாங்கிட்டு வந்தாங்க. நான் வாங்க சொன்னேன் புதுசு. ஏன் பழசை வாங்கிட்டு வந்த? காசு இல்லை. காசு இல்லைன்னா கடவுள்கிட்ட கேட்கணும், இல்லை அவர் தரமுறை காத்திருக்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, ஏன் பழசு வாங்கிட்டு வந்த? திட்டுறேன். எனக்கு கர்த்தர் புதுசாக வாங்க சொன்னார். அவங்களோட வறுமை எனக்கு தெரிஞ்சும் புதுசு தான் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் கீழ்ப்படிந்தது எதற்கு? அந்த கிறிஸ்துவுக்கு. சரி, நீ கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்த, ஓகே. ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, 1 hour உங்கள் கடையிலேயோ ஆஃபீஸ்லேயோ உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வரட்டுமா என்ன கேட்டா, மன விருப்பத்தின்படி அனுமதித்தேன். சரி போய் படி. அவை நீ பாட்டு பாட வேண்டாம், நீ படித்தா மட்டும் போதும். அதான் இன்றைய தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அல்ல, ஹெவன் தீர்ப்பு. அவ்வளோதான். ஆலயத்தில் படிக்கிற நீ வர்றேன்னா நான் எதுக்கு போதிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்? சரியா தப்பா? நீ வீட்டில் வச்சு படி. 6 நாள் இருக்குல்ல படிச்சக்கு. சண்டே ஆராதனை, ஆன்லைன் கிளாஸ், உனக்கு முக்கியமான வீட்டில் உட்காந்துக்கோ. என் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு என்னுடைய ஆலயத்தில் பிரவேசித்தாய். வியாபார ஸ்தலமா? கர்த்தருடைய கோபம். உங்கள் இருதயம் காயப்படலாம், ஐ டோன்ட் கேர். என் தேவனுடைய இருதயம் காயப்படக்கூடாது. நீ ஒரு நாள் 1 hour 1.5 மணி நேரம் கீழே இருந்து படிச்சுட்டு மேலே வந்திருக்க. ஏன்னா பாடசாலை அப்படின்னா டியூட்டோரியல் காலேஜ்னு போர்டு போட்டிருப்பானே. படிக்கிற இடம் இல்லை, வேத புஸ்தகம் படிக்கிற இடம். பாட புஸ்தகம் படிக்கிற வீட்டில் வச்சுடுங்க. இந்த ஆலயத்தில் வரக்கூடாது. நான் செய்கிற காரியெல்லாம் தேவன் சொல்லி தான் செய்வேன். ஆனால் நீங்கள் செய்கிறது அந்த கிறிஸ்து சொல்லி எடுக்கிற முடிவுகள். நான் இங்கே இருக்கிற ஒருத்தி ஆண்டவர் லாதான் படிக்க சொன்னார். எக்ஸாமுக்கு 2 சண்டே லீவு. நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன். படித்து கிழிச்சா. கர்த்தருடைய நாள் இது, சண்டே, சூரியனின் நாள். சூரியன்னா கர்த்தர் தான். அவருடைய பாதத்தில் அமரக்கூடிய நாள், அவருடைய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய நாள், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாள், பாட புஸ்தகத்தை ஆராயக்கூடிய நாள் அல்ல. சண்டே பாட புஸ்தகம் எடுக்கக்கூடாது, ராத்திரி ஆனால் எடுக்கக்கூடாது. இரவும் பகலும் கர்த்தரை தியானிக்க கூட நாள். உன் அப்பா சாகாம இருக்கணுமா? வேதத்தை படி.
உன் தாய் சாகாம இருக்கணுமா, வேதத்தை படி. உனக்கு கொலைனை வராம இருக்கணுமா, வேதத்தை படி, பைபிளை படி, அதன்படி நட. இல்லைனா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 7 நாளும் 7 மருத்துவமனையில படுத்து கிடக்க வேண்டிய நாள் வரும். அங்கிருந்து கூப்பிடுவேன், ஜெபமனுங்க பாஸ்டர். அப்போ இந்த ஊழியம் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் தெரியும், ஃபோன் அடித்தாங்கன்னு எடுக்க மாட்டேன்னா தேவனு சித்தம் இல்லைன்னு தான் எடுக்க மாட்டேன். சித்தம் ஒன்று எந்த ராத்திரியும் எடுப்பேன் ஃபோனு. என் ஃபோன் என் நெஞ்சுக்கு மேலே தான் தூங்குவோம். அது